என்ன மக்களே, இந்தியன் கார் மார்க்கெட்டோட ஒரு சூப்பர் ஸ்டாரை வாங்கிடலாமா? என்ன சொல்றேன்னு பாக்குறீங்களா? இந்த வண்டியை தெரியாதவங்களும் இல்ல, பிடிக்காதவங்களும் இல்ல. இது எல்லாத்துக்கும் மேல ஒரு சின்ன கிராமத்துல இருந்து பெரிய நகரம் வரைக்கும் இந்த வண்டி ஓடாத ரோடும் கிடையாது, இந்த வண்டி சேல்ஸ்ல செய்யாத சாதனையும் கிடையாது. இது எல்லாத்துக்கும் மேல ஒரு பெரிய கம்பெனியோட அடையாளமா இருந்த ஒரு வண்டி தான் நீங்க சேல்ஸ் கொண்டு வந்திருக்கோம். ஆமாங்க, ஒரு டாடா இண்டிகா விஸ்டால ஒரு டீசல் வண்டி, அதுவும் பட்ஜெட் செக்மெண்ட்ல கொண்டு வந்திருக்கோம். இந்த இண்டிகா விஸ்டாவை பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு மிடில் வேரியன்ட் தான் இன்னைக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்கேன். பவர் ஷேரிங் வந்துரும், சென்ட்ரல் லாக் வந்துருங்க, வித் ரிமோட் லாக் கூட வந்துரும். ஏசி பக்கா சில்னஸோட இருக்கும். இன்டீரியர் சீட் கவர் இது எல்லாமே நல்ல கண்டிஷன்ல இருக்கு. இது எல்லாத்துக்கும் மேல இந்த வண்டியில ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, இந்த பின்னாடி சீட்ல தான் இருக்கு. பாருங்க, இந்த வண்டி மாதிரி ஒரு இட வசதி இருக்கிற சின்ன வண்டி நீங்க பார்க்கவே முடியாது. அதிகமா டீ போட் ஓடின ஒரு வண்டி எதுன்னு கேட்டீங்கன்னா அது இதுதான். பாத்தீங்கன்னா நல்ல இட வசதியோட, நல்ல இன்டீரியர் கண்டிஷனோட, நல்ல பாடி கண்டிஷனோட தான் இன்னைக்கு ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல இந்த வண்டி சேல்ஸுக்கு கொண்டு வந்திருக்கோம். இந்த இண்டிகா விஸ்டாவை பொறுத்தளவுக்கு ஒரு 2009 மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல தான் இன்னைக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்கு. இந்த வண்டிக்கு எஃப்சி 3 வருஷம் கரண்ட்ல இருக்குங்க. இன்சூரன்ஸ் இன்னும் 6 மாசம் கரண்ட்ல இருக்கு. டயர் எல்லாமே ஒரு 60 to 70% கண்டிஷன்ல இருக்கு. மெக்கானிக்கல் கண்டிஷன், என்ஜின் கண்டிஷன் எல்லாமே கேரண்டி சொல்லி கொடுக்குற கண்டிஷன்ல தான் இருக்கு. இது எல்லாத்துக்கும் மேல இந்த வண்டிக்கு நம்ம இன்னைக்கு எஸ்டி கார்ஸ்ல கேட்கிற ஃபைனல் பிரைஸ் வெறும் 1,55,000 மட்டும்தாங்க. ஒரு 1,50,000 ரூபாய் பட்ஜெட்ல நல்ல டீசல் வண்டி மைலேஜோட தேடிட்டு இருக்க யாரா இருந்தாலும் இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்தடுத்து இந்த மாதிரி குவாலிட்டியான வண்டிகள் லோ பட்ஜெட்ல கொண்டு வந்திருக்க மக்களே. அதோட ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுங்க. அடுத்தடுத்த வீடியோக்களை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.